ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தி அப்ரண்டிஸ். இது ரொம்ப சூப்பரான ஒரு பயோகிராஃபிக்கல் மூவி. சமீபத்தில் நடந்த அமெரிக்கன் எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சிருப்பாரு. அமெரிக்காவோட 47% அவர் ஆயிருப்பார். ஆனால் உண்மையாகவே இந்த டொனால்ட் ட்ரம்ப் யார், அவரோட இயர்லி ஸ்டேஜில் ஒரு பிஸ்னஸ்மேனாக அவர் எப்படி இருந்தார், என்னென்ன மன திருவிழா வேலை பண்ணி அவர் இந்த நிலைமைக்கு வந்தார், அவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஃபேம் கிடச்சிச்சு, இதை பற்றி சொல்கிற ஒரு படம் தான் தி அப்ரண்டிஸ். இது டொனால்ட் ட்ரம்ப்போட இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் பற்றி சொல்கிற ஒரு படம். அதுபோல் கரெக்டாக எலெக்ஷன் டைமில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ வாங்க தி அப்ரண்டிஸுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1973. அப்போதைக்கு அமெரிக்காவோட பிரசிடண்டாக நிக்சன் இருப்பார். அதனால டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சின்ன பையன் தான். அவங்க ஒரு பணக்கார ஃபேமிலி. டொனால்டோட அப்பா ஃப்ரெட் ட்ரம்ப், அவர் இந்த ஊரில் இருக்க ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன். அவருக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸை நம்ம இருந்த பார்த்துக்கிட்டா இருக்காரு. ஆனால் அந்த தொழில் சின்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம டொனால்டோட அப்பா இருக்கார்ல, அவரும் ரேசிஸ்ட்டு. அவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் சில கருப்பின மக்கள் தங்கியிருப்பாங்களே, அந்த மக்கள்கிட்ட நிறுவனத்தம் நடந்துக்கிறது, டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுலாம் பண்ணியிருப்பாரு. இதனால் அது கோர்ட்டில் சின்ன ஒரு கேஸாக போயிருந்திருக்கும். இதை பார்க்க டொனால்டுக்கு என்ன தெரில. ஏன்னா இவரே இப்போ தான் இந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிறா இருக்காரு. அதுக்குள்ளே கேஸ்லாம் போட்டால் பெரிய பிரச்சனை இருக்கும்ல. இன்னும் என்ன தெரியாத ட்ரம்ப்பு ஒரு பாருக்கு போவார். அங்கே பார்த்தா ராய்கான் ஒருத்தர் இருப்பார். இவர் அமெரிக்காவோட ரொம்ப ஃபேமஸான லாயரு. இவர் இது வரைக்கும் கேஸை போட்டு ஒரு கேஸ் கூட தோக்கவே இல்லை. அந்த ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லாயரு. அவர் ஒரு பாரில் இருக்கிறப்ப ட்ரம்ப் அங்கே போயிருப்பார். ரொம்ப நேரமாக அங்கே உட்காந்துட்டு குருன்னு அந்த பார்த்துட்டு இருப்பாரா. கரெக்டாக இந்த லாயரை பார்த்துருவாரு. ஒரு ஆளை கூப்பிட்டு, டே அங்கே ஒருத்தருக்கான் பார்த்தியா, அவனை கூப்பிட்டுவான்னு சொல்கிறப்ப அந்த பையன் அங்கே வரான். இந்த பையனோட பேர் ரசல். இந்த கேட்டரிங் ஞாபகம் கடைசி நமக்கு தேவைப்படும். அந்த பையன் நான் மீரை பார்த்து, சார் நீங்கள் ரொம்ப நேரமாக ஒரு பாட்டு இருக்கீங்களே, சார் உங்களை கூப்பிட்டாரு, வந்து பேசுங்கன்னு சொல்கிறப்ப ட்ரம்ப் சார் உள்ளே போகிறான். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி எங்கள் அப்பா தான் ஃப்ரெட் ட்ரம்ப்பு, இந்த மாதிரி ரேசிஸ்டாக சில பிரச்சனை வந்துட்டுருக்கு, இதுக்கு நீங்கள் தான் சால்வ் பண்ணு சொல்கிறப்ப, ஓ உங்கள் அப்பா தான் ஃப்ரெட் ட்ரம்ப்பா, ஆனால் நான் இந்த மாதிரி கேஸை எடுத்துக்கிறது இல்லையாப்பா, இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னு சொல்கிறப்ப, சார் நான் உங்களை நம்பி தான் இருக்கேன், இன்கேஸ் இந்த கேஸில் தோற்று போயிட்டுனா அவ்வளோதான், மொத்தம் பேங்க்ரப்ட் ஆயிரும், எங்கள் சொத்தில் எல்லாம் போயிடும், நான் உங்களுக்கு கெஞ்சிக்கிறேன்னு சொல்கிறப்ப அவர் நம்ம கண்டிக்க மாட்டார். சொல்ல போனால் ட்ரம்ப் ஒரு சின்ன பையன் மாதிரி தான் பார்ப்பார். இதை பார்க்க ட்ரம்ப்புக்கு என்ன தெரில, ரொம்ப சோகமாக அவர் போட்டு அங்கே கிளம்பிடுவார். அதுக்கடுத்து பார்த்து அவருக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, அங்கே அந்த மக்கள் தங்கியிருப்பாங்க. சரி வாடகை கேட்கலான்னு சொல்லி வாடகை கேட்க போயிருப்பான். ஆனால் யாரும் பார்த்தா ட்ரம்ப் மதிக்கிற மாதிரி தெரில. ஒரு கிளையில் ஹீரோ பார்த்து, இங்கே பாருப்பா எனக்கு முதுவலி இருக்குது, காசு இந்த வாட்டி கம்மியாக தான் இருக்குது, அடுத்த வாங்கிக்கோன்னு சொல்லி பாதி காசு தராங்க. ஒருத்தெல்லாம் பார்த்தா நாயை விட்டு கடிக்க விட்டுருப்பான். இன்னொருத்தன் பார்த்தா சுடுதுன்னு எடுத்து மூஞ்சில் ஊற்றிருப்பான். இந்த மாதிரி யாருமே ட்ரம்ப் கண்டுக்கிறது இல்லை. இதை பார்த்து ஒரு கோவம் வருது. அதுப்போ வீட்டுக்கு போனால் அவங்க அப்பாவுக்கு டென்ஷனாக இருக்கும். டே ட்ரம்ப்பு என்னாச்சு, இந்த கேஸை பற்றி தான் பார்த்து கேட்குறப்ப, ஆமாப்பா நான் போய் ராய்கானை பார்த்தேன், அவர் இந்த கேஸ் எடுக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்கிறப்ப, என்னது ராய்கானா, அவர் ரொம்பவுமே பணத்தை எதிர்பார்க்குற ஆள்றா, அவளை நம்ம கேஸ் எடுக்க மாட்டோம்னு சொல்கிறப்ப, இல்லைப்பா இந்த கேஸ் அவரும் எடுத்தாகணும், ஏன்னா இதுவரை கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக 36 கேஸ் போட்டிருக்காரு, 36ல் ஒன்று கூட தோற்றதே இல்லை, சார் கண்டிப்பாக அவர் இந்த கேஸ் எடுத்தாருன்னா ஜெயிப்பார்னு சொல்லுவேன். இதை பார்க்குற அந்த அப்பாவுக்கும் நம்பிக்கை வருது. அதுபோல் ட்ரம்ப்புக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனோட பேருமே ஃப்ரெட் ட்ரம்ப் தான், எல்லோரும் ஜூனியர்னு கூடுவாங்க. இவங்க அப்பாவுக்கு அந்த பையனை பிடிக்காது. ஏன்னா நம்ம ட்ரம்ப்பா சரி பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவங்க அண்ணன் பைலட் வேலை பார்த்துட்டு இருக்கான். இவங்க ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு ராயல் ஃபேமிலி மாதிரி. டேய் நீ ஏடே குடும்பத்துலேருந்து பிறந்த, ஃப்ளைட்டு மட்டும் ஓட்டணும் என்ன பெரிய ஆள, என்னை பொறுத்த வரைக்கும் அது பஸ் டிரைவர் மாதிரி தான், என்ன கூட 2 ரெக்கை இருக்குது அவ்வளோதான், யாராவது கேட்டான்னு வச்சுக்கேன் என் ஃபேமிலி இருக்குன்னு சொல்லவே மாட்டேன், அந்தளவுக்கு எனக்கு ஒன்று நினச்சா கேவலமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து தானே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரம்ப்போட ஃபேமிலியாக இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ப்ரெஸ்டீஜ் தான், நம்மக்கிட்ட தான் எல்லா காசு இருக்கணும், அதுபோல் சமூகத்தில் நமக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், இது மாதிரி நினைக்கிற ஒரு ஃபேமிலி. கட் பண்ண அடுத்த நாள் ட்ரம்ப் ஒரு வேலைக்கு போவார். இவங்க அப்பாவோட தொழில் இப்போதைக்கு இவரான பார்த்துருக்காரு. பார்த்தா ஒரு வயசான தாத்தா இருப்பார். அவர்கிட்ட ஒரு லேண்ட் சேல்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு பில்டிங் சேல்ஸ் பண்ண போகிறப்ப அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்காது. தம்பி நீயா இருப்பா, எனக்கு உங்கள் அப்பாவை தான் தெரியும், உங்கள் அப்பா நம்பி ஒரு பில்டிங் கை காமிச்சாருன்னா அந்த பில்டிங் நான் தாராளமாக வாங்குவேன், ஆனால் உன்ன மாதிரி பொடி போய் நம்ப முடியாதுப்பா, அப்போது உங்கள் அப்பா கூட்டுவா, உங்கள் அப்பா கூட்டு வந்து வாங்குன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு கெஞ்சிக்கிட்டு வைப்பான். சார் இது ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ் சார், அது இப்போ நியூயார்க் வேறு, நாளைக்கு இந்த இடம் பெருசாக வளரும், நீங்கள் தாராளம் வாங்கலாம்னு சொல்கிறப்ப அவருக்கு நம்பிக்கை இருக்காது. உங்கள் அப்பாவை கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து கிளம்பி போயிறாங்க. இதை பார்க்க ட்ரம்ப்புக்கு என்ன தெரில. இப்போதைக்கு பிஸ்னஸ் மேலே ஒரு கேஸும் போயிட்டுருக்கு. அதுப்போ இவனை நம்பி இவனை லேண்ட் வாங்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் என்ன தெரியாமல் ஆள் பைத்து முடிச்ச மாதிரி இருக்கும். கட் பண்ணால் அன்றைக்கி நேற்று போனால் அதே பாருக்கு போவான். ராயை பார்க்கலான்னு இருக்கிறப்ப ராய் ட்ரம்ப்புக்கு அடுக்க மாதிரி தெரில. ஏப்பா நீ இங்கே வந்துட்டியா, சார் நான் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லி தலைமை பாத்ரூமில் போயிடுவேன், நான் ட்ரம்ப் போகிற மாதிரி தெரில, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய், சார் நான் ஒரு கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ், இதை நம்பி தான் வாழ்க்கை இருக்குது, இன்கேஸ் இதில் மட்டும் நான் தோற்று போயிட்டேன்னா அவ்வளோதான் சார், என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், அதுக்காக நான் பாத்ரூம் கூட பார்க்காம கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் எனக்கு அந்த கேஸ் எடுத்துக்கணும்னு சொல்கிறப்ப அதை பார்த்து
அவருக்கே பாவமாக இருக்குது. அது போக அவருக்கு என்னன்னு தெரில, ட்ரம்ப் லைட்டாக அவர் பிடிச்சி போயிருக்கு. உனக்கு என்ன இந்த கேஸ் எடுத்துக்கனால தானே என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த பார் கூட்டி போவார். கூட ஒரு ஃப்ரெண்டான அசல் இருப்பார். 3 பேர் நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. சரி உங்களுக்கு கேஸ் போட்டிருக்கால, அந்த கேஸ் போடுறது யாரு? அதுக்காக வாதம் லாயரான்னு கேட்குறப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அந்த கேஸை பற்றி எல்லாமே அவர்கிட்ட சொல்லிடுவான். அவர் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் சரிப்பா நாளைக்கு காலை 12:30 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துடு, அப்புறம் அந்த கேஸை பற்றி பார்த்துக்கலாம்னு சொல்கிறப்ப ட்ரம்ப் சொல்லுங்கன்னு கிளம்பி போயிடுவான். பார்த்தா அடுத்த நாள் ராயை பார்க்குறக்கா ராயோட வீட்டுக்கு போவான். மனுஷன் பார்த்து எப்பயும் பிஸியாக தான் இருக்காரு. அவரை பார்க்குற நிறைய பணக்காரன் வந்துட்டு இருப்பாங்க. என்ன எல்லா கேஸையும் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுபோக பார்த்து ஒரு வீட்டில் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கும். பிரசிடென்ட் கிட்ட பழக்கம் இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோலாம் இருக்குமா. இதெல்லாம் பார்த்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அந்த ராய் நம்ம ஹீரோ பார்த்து சரி ட்ரம்ப் நான் காசு கேட்டிருந்தேன்ல அது என்னாச்சும் கேட்குறப்ப அவன் செக் எடுத்து காமிப்பான். பார்த்தா $10,000 போட்டிருக்கோம். இப்போவே அதோட மதிப்பு 10 லட்சம் வரும். அப்போல்லாம் கோடிக்கணக்கில் இருக்கும். அந்த ஃபீஸ் வாங்கி வச்சுட்டு சரிப்பா அந்த கேஸை பற்றி பார்த்துட்டேன், அடுத்து மரணம் மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஃபோன் பண்ணுவார். இவங்க வந்து கேஸை வாதாடுறவங்க. அது லேடிக்கு ஃபோன் பண்ணி மரட்டலாம் செய்வார். இங்கே பாருமா டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கடுத்து என்னோட கட்சிக்காரரு, அவருக்கு நான் அந்த இதுக்கடுத்து வாதாட போகிறேன். கண்டிப்பாக நான் வாதாடினா நீ தோக்க தான் போகிறேன். எதுக்கு நீ ஃப்ரீயாக தோக்குற? வேணா உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லி அவனோட அதிகமாக தரேன். இந்த கேஸ் விட்ரா பண்ணிக்கன்னு சொல்லி அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணுவார். அதுப்போ அந்த கேஸில் இன்னும் சில பேர் எவிடன்ஸாக இருப்பாங்களே அவங்களும் நேராகவே மெட்ட ஆரம்பிப்பார். பார்த்தா ஒரு நபர்லாம் ஒரு பொண்ணோட அஃபர் இருக்கும். அந்த ஃபோட்டோவை அவருக்கே தெரியும் எடுத்து வச்சு என்னப்பா உனக்கும் ஒரு பொண்ணுக்கு அஃபரில் இருக்குது போலியே, உன் பொண்டாட்டி பேர் மீரா தானே, உன் பொண்டாட்டிக்கு இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கும் பண்ணான்னு கேட்குறப்ப அதை பார்த்து அவங்க பயந்து போயிடுவாங்க. யார் யாரும் சாட்சியெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்களும் பயந்து மறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பார். இதெல்லாம் பார்த்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுப்போ கோர்ட்டில் கேஸ் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. யாருமே ப்ராப்பராக எவிடன்ஸே இல்லாமல் அந்த கேஸ் நடக்காமல் வந்துருக்குமா. இதெல்லாம் பார்த்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுப்போ ராய் கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்குவான். இங்கேப்பா ட்ரம்ப்பு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு 3 மந்திரம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அட்டாக்கு. நமக்கு எதிராக எவனா பேசினா போதும் அவனை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கணும். அவனை மூச்சு கூட முடியாத அளவுக்கு தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கணும். ரெண்டாவது நெவர் அட்மிட் ராங் ட்ரோயிங். நீ தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த தப்பு ஒத்துக்கக்கூடாது. நான் தான் தப்பு பண்ணேன்னு நீ அக்செப்ட் பண்ணக்கூடாது. மூணாவது ஆல்வேஸ் கிளைம் விக்டரி ஈவன் இஃப் டிஃபிட்டட். நீ தோற்று போயிருந்தா கூட நீ ஜெயிச்சுன்னு ஒத்துக்கணும். நீ தோற்று போயிட்டேன்னு எப்போ அக்செப்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே நீ ஜெயிச்சுன்னு இருக்கணும். இந்த 3 மந்திரத்தை மட்டும் ஃபாலோ பண்ணு, நீ பெரிய மாற்றம் இருக்கலாம். நீ என் கூட சேர்ந்து கொஞ்சம் சொல்கிறப்ப இதை பார்த்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்தா அடுத்த நாள் ட்ரம்ப்புக்கு ஒரு ஃபோன் கால் வரும். பார்த்தா அந்த கேஸ் இருக்குல்ல அதை மொத்தமாக இழுத்து பண்ணிட்டாங்க. இதுக்கிட்ட அந்த கேஸ் உங்கள் மேலே இல்லைன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ராயை போட்டு புகழ் தள்ளுவான். அவருக்கு கிட்டத்தட்ட ராயை பார்க்க ஒரு மென்டர் மாதிரி இருக்கும். ஒரு அப்பா கூட வந்து தப்பா இந்த மாதிரிலாம் பார்த்துக்குவாரோ அந்த மாதிரி ராய் ட்ரம்ப் பார்த்துக்கிறாரா. இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்படி ட்ரெஸ் பண்ணணும், மற்றவங்க கிட்ட என்ன மாதிரிலாம் பேசணும், எப்படிலாம் பழகுனா ஒரு பணக்காரமாக தெரிவாங்க இல்லை சொல்லிக் கொடுப்பாரு. பார்த்தா ட்ரம்ப் ஒரு கடைக்கு கூட்டி போய் கோட்டில் மாட்டி விடுவாரா. அந்த கோட்டோட ரேட்டு $1000. அதை பார்த்து ட்ரம்ப்புக்கு ஆச்சரியமாக இருக்கும். சார் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே, என்கிட்டலாம் இதுக்கு காசு இல்லைன்னு சொல்கிறப்ப அவர் உடனே செக் எடுத்து கொடுப்பாரு. என்னென்னு பார்த்தா ட்ரம்ப் வக்கீல் ஃபீஸாக செக் கொடுத்துருப்பால அந்த செக் தான். இங்கே பாரு இது கட்டு நீ என் ஃப்ரெண்டு மாதிரி, நீ வளர்ந்தா உங்கள்கிட்ட சேர்ந்து நானும் வளர்ந்த மாதிரி தான். எனக்கு இந்த வக்கீல் ஃபீஸாக தேவையில்லை, இது நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கிட்டத்தட்ட ராயை அவள் அப்போ மாதிரி தான் பார்க்க ஆரம்பிப்பான். இந்த மாதிரி அவனுக்கு ராய்க்கும் நல்ல ஒரு பழக்கவழக்கம் ஏற்பட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு நாள் ட்ரம்ப்பு ஒரு பார்ட்டிக்கு போவார். அந்த பார்ட்டியில் ஒரு பொண்ணை பார்ப்பாரு. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருப்பா. அந்த பொண்ணோட பேர் இவானா. ஒரு மாடலு. பார்த்தோன்னா ட்ரம்ப் ரொம்ப பிடிச்சி போயிருமா. அந்த பொண்ணை பேச ஆரம்பிப்பார். அந்த பொண்ணுக்குமே லைட்டாக ட்ரம்ப் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த பார்ட்டி ஃபுல்லாக ட்ரம்ப்பு அந்த பொண்ணு கூட தான் இருப்பார். பார்ட்டியில் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இவரும் அந்த பொண்ணு கூட்டி போவார். காரில் வீட்டுக்கு கூட்டி போய் அந்த பொண்ணு அட்ரஸில் செஞ்சு வச்சுக்குவார். இந்த அளவுக்கு அவருக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடும். கட் பண்ண அடுத்த நாள் ஒரு நியூஸ் பேப்பர் வரும். பார்த்தா ட்ரம்ப்பை பற்றி புகழ்ந்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நியூயார்க் சிட்டிக்கு புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே சமையல் பண்ணுறான், இந்த மாதிரி புகழ்ந்து எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ட்ரம்ப்போட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் அந்த ராய் இருக்கார்ல அவர் வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சிருப்பாரு. ட்ரம்ப்பு சார் அந்த பார்ட்டிக்கு போய் நல்லா ஜாலியாக இருப்பான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ராய் தேடி பார்ப்பான். அவருக்கு இருக்கிற மாதிரி தெரில. மேபி அவர் ரூமில் இருப்பார் போல. சரி போய் ரூமில் போய் பார்ப்போன்னு சொல்லி ராயோட ரூமுக்கு போவான். அங்கே போய் பார்த்தா ஏன்டா போன்னு இருக்கும். பார்த்தா அந்த ராயோட ரூம் இருக்குல்ல அதில் 5 பசங்க இருப்பாங்க. 5 பசங்க அவங்களோட ஃபிசிக்கல் ஒன்றாந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்மளுக்கு செம்ம ஆச்சரியமாயிரும். அப்போ தான் அவனுக்கே தெரியுது ராய் ஒரு கேன்னு சொல்லிட்டு. அவர் கூட ரசன் ஒரு ஃப்ரெண்டு இருந்தால அவர் தான் அவரோட கே பார்ட்னர். 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்த உடனே ட்ரம்ப்புக்கு ஆச்சரியமாயிரும். ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி கே லெஸ்பினால பிடிக்காது. இந்த மாதிரி ராய் ஒரு கேன்னு தெரிஞ்ச உடனே ஆள் சமசாக் ஆயிரும். பட் என்ன பண்ண அவர் மென்டர் ஆச்சு. எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். கொஞ்சம் நாட்கள் ராய் கிட்டேருந்து பேசாமல் இருப்பார். அதுப்போ அவரோட பிஸ்னஸ் இப்போதைக்கு பெருசாக இருக்குல்ல அந்த பிஸ்னஸ்க்காக ஒரு பெரிய மீட்டிங்கில் போடுவார். பார்த்தா ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய பில்டிங் கட்ட ஆசையாக இருக்கும்.
இருக்கும். அதுக்கு ட்ரம்ப் டவர்னு பேர் வைக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதுக்காக நியூயார்க்கில் இடம்லாம் பார்த்து அந்த பில்டிங் பிளான்லாம் போட்டுருவாரு. இதுக்காக பணக்காரங்க கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரா, அவங்களுக்கு அந்த பில்டிங் ஒர்க் மாதிரி தெரில. இதில் காசு போட்டால் கிட்டத்தட்ட வேஸ்ட் மாதிரி தான். ஏன்னா டேக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 160 மில்லியன் கட்டுற மாதிரி இருக்கும். இதில் காசு இன்வெஸ்ட் பண்ணால் சுத்தம் வேஸ்ட் தான். நாங்களாம் காசு போட மாட்டோம்னு சொல்கிறப்ப ட்ரம்ப்பில் உரமாக தெரில. சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒத்த பைசா நம்ம டேக்ஸி கட்ட தேவையில்ல, இப்போதைக்கு கவர்மெண்ட் நம்ம பாக்கெட்டில் தான், டேக்ஸே கட்ட மாட்டோம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க சிரிப்பு தான் வருது. என்னது கவர்மெண்ட் நம்ம பாக்கெட்லையா? தம்பி காமெடி பண்ணாதப்பா, முடிஞ்ச செஞ்சு கட்டு பேசுன்னு சொல்லி அவங்க மட்டும் வந்து கிளம்பி போயிடுவாங்க. இது ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்திடும். உடனே வேகமாக அங்கேருந்து நைட் ராயை பார்க்க போவான். இவனுக்கு ராய் கூட பழகுது இப்போதைக்கு பிடிக்கல. பட் என்ன பண்ண, காரையான அவனோட பழகி தான் ஆகணும். இதனால் நைட்டு போய் ராயை பார்த்து, ராய் ஒரு முக்கியமான விஷயம், நான் இது மாதிரி ட்ரம்ப் டவர் ஆரம்பிக்கலான்னு இருந்தேன்ல, அதுக்கு டேக்ஸ் மட்டுமே 160 மில்லியன் வருது. நீங்கள் ஏதாவது குறைக்க முடியுமா? டேக்ஸ் இல்லாத மாதிரி தான் பண்ண முடியுமா? ப்ளீஸ் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப உனக்கு என்ன டேக்ஸ் குறைக்கணும் அவ்வளோதானே? சரி இப்போ இங்கேருந்து போயிட்டு வா, நாளைக்கு காலை பார்த்துக்கலாம்னு சொல்கிறப்ப அதை பார்த்து ட்ரம்ப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதான் ராயின்னு சொல்லி ராய்க்கு நல்லா ஐஸ் வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கோர்ட்டில் கேஸும் போடுவாங்க. பார்த்தா இப்போதைக்கு ட்ரம்ப் இந்த ஊர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்காரு. இன்னொரு பிஸ்னஸ் பண்ணால் நாடு தான் நல்லது, நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிறைய பேர் நல்லா வாழ வாய்ப்பு இருக்குது. இதனால் கவர்மெண்ட் டேக்ஸ் போடாமல் இருக்கணும், டேக்ஸை குறைக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கான கேஸ் கோர்ட்டில் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட லாயர்ஸும் அந்த டேக்ஸ்லாம் குறைக்கலாம் தான் இருப்பாங்க. ஆனால் பார்த்து வெகுஜன மக்கள் இருப்பாங்களே, அவங்கள கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சார் இது என்ன நியாயம்? சாதாரண மக்கள்லாம் அவங்க சம்பாதிச்சு காசு வந்து டேக்ஸ் கட்டுறப்ப இந்த பணக்காரங்க என்ன குறை? இவங்களும் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதில் கண்டிப்பாக டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்த ஆரம்பிப்பாங்க. சொல்லப்போனால் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து கோர்ட்டில் இருக்க ஜட்ஜுக்கு என்ன தெரில. சரி இப்போதைக்கு இந்த கேஸ் தள்ளி போகிறோம், அடுத்த ஹியரிங் பார்த்து கொஞ்சம் சொல்லி தள்ளி போட்டுருவாங்க. இதை பார்த்து ட்ரம்ப்புக்கு பயமாயிரும். ராய் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரியா நான் கேஸ் எடுத்துட்டல, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆளை பார்க்க போவேன். இவர் தான் பார்த்தா ஜட்ஜ் கமிட்டி இருக்குல்ல, அல்லக்கு ஒரு ஆள், அந்த ஆளை போய் தனியாக பார்த்து ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருப்பார். ட்ரம்ப்புக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரம்ப்பை கூப்பிட்டு ஒரு ரூமுக்கு போவார். அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தா நிறைய கேசட்டாக இருக்கும். அப்போ தான் தெரியுது இந்த ராய் இருக்கார்ல, அவர் ஒரு உடம்புக்குள்ள ஒரு மைக் வச்சிருக்காரு. அந்த மைக்கோட ஜட்ஜஸ் எல்லாம் போய் பார்த்து அவங்களோட பேரம் பேசியிருப்பாரு. சார் இந்த கேஸ் மட்டும் கிளியர் பண்ணி விட்ருங்க, வர காசில் உங்களுக்கு எவ்வளோ தந்துடுறோம், ஈஸியாக இந்த கேஸை முடிச்சலான்னு சொல்கிறப்ப அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்களே. இதெல்லாத்தையும் அவங்களுக்கே தெரியாமல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ஆடியோ போதுமே, இதை வச்சு ஜட்ஜையை மாற்றலாம், ஈஸியாக அவங்கள பிளாக்மெயில் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி திருப்பூர் வச்சலாம். இல்லை சிம்பிளான விஷயம் சொல்கிறப்ப இதில் பார்த்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். போப்போ ராயை அவர் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனால் அவர் கேயாக இருக்கிறது மட்டும் எனக்கு பிடிக்காம இருக்கும். அதே நேரத்தில் இந்த பக்கம் இவனாக வைப்பாங்க. ட்ரம்ப்புக்கு தான் அந்த பொண்ணு பிடிச்சி போச்சு, அந்த பொண்ணு இப்போ பண்ணுற மாதிரி அரசியம் பண்ண ஆரம்பிப்பார். அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு பொக்கையில் அனுப்புவார். அந்த அடிக்கடி ஃபோனில் பேசி அந்த பொண்ணெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். அதுப்போ அந்த பொண்ணோட பேரில் நிறைய சொத்து எழுதி வைப்பார். இங்கே பாரு, ஆஸ்பெயினில் ஒரு ரியல் எஸ்டேட் இருக்குது, அந்த சொத்து எல்லாமே உன் பேரில் தான், உனக்கு எனக்கு பிடிச்சிக்கன்னு கேட்குறப்ப இதோட அந்த பொண்ணுக்கு என்ன வேணும், சாவலும் ட்ரம்ப் லவ் பண்ண ஆரம்பிப்பா. இப்படியே அவங்க லவ் போப்போ அதிகமாகிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தான் இருப்பாங்க. இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்த ராயை பார்த்து ராய்கிட்ட சொல்லுவான், ராய் இந்த மாதிரி நான் இவனான ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன், எனக்கு அவளை பிடிச்சி போயிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னது கல்யாணம் பண்ணிக்க போறியா? டே ஒரு சொத்து பாதி பேருன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ட்ரம்ப்புக்கு ஒன்றும் புரியல. என்னது சொத்து பாதி பேருமா, ஒன்றுமே புரியலன்னு சொன்னால், டே அமெரிக்காவில் மேரேஜுக்கும் ஒரு லா இருக்குது. இப்போ ஒரு புருஷனை முன்னாடி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, நாளைக்கு அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி டிவோர்ஸ் ஆச்சுன்னா புருஷனோட சொத்து இருக்குல்ல, அதில் பாதி சொத்தை பொண்டாட்டி எழுதி வைக்கணும். இதான் அமெரிக்காவுக்கு லான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ட்ரம்ப்புக்கு ஒன்றும் புரியல. என்னது டிவோர்ஸா? நான் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன், எங்கள் அப்பா அம்மா கல்யாணமாக 40 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ 2 சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க, இல்லை எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறப்ப, டே உங்கள் அப்பா அம்மா சேர்ந்து வரலான்டா, பட் நீ ஒரு கிடையாது, நாளைக்கு உனக்கு அந்த பொண்ணு டிவோர்ஸ் ஆகலாம். அப்படி டிவோர்ஸ் ஆச்சுன்னா இவனால் கஷ்டப்பட்டு சேர்த்து சொத்தெல்லாம் வீணாக போயிடும், பாதி சொத்து இந்த பொண்ணு கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து முடிவுன்னு சொல்கிறப்ப ட்ரம்ப் எல்லாம் கேட்குற மாதிரி தெரில. அவர் இப்போதைக்கு காதல் முகத்தில் இருக்கார். அவருக்கு அந்த பொண்ணு பிடிச்சி போய் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ராய் வருமா தெரில. டே நாளைக்கு அந்த பொண்ணு ஒரு ஹோட்டலில் கூட்டி வா, எதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கும், அப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்ப ட்ரம்ப் சொன்னாங்கன்னு கிளம்பி போயிடுவான். பார்த்தா அடுத்த நாள் ராய் சொன்ன மாதிரி இவானா கூட்டு வருவான். இவானா கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்து இந்த அக்ரிமெண்ட் படித்து கையில் போட சொல்லுவார். அவளை இதை படித்து பார்த்தா ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். இந்த மாதிரி நாளைக்கு உனக்கு ட்ரம்ப்புக்கு டிவோர்ஸ் ஆகலாம், அது டிவோர்ஸ் ஆச்சுன்னா புருஷங்கிட்ட 20,000 தான் வரும், அதுக்கு ஓகேனா கையெழுத்து போடுங்க. அதுப்போ அவர் உனக்காக கிஃப்ட்லாம் கொடுத்துருப்பார்ல, அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்கணும். உன் பேரில் எந்த சொத்து எழுதினாலும் சரி, அந்த சொத்து எல்லாமே ட்ரம்ப்பு தான் சொந்தம், திருப்பி அவருக்கே தரணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இவான கோவம் வருது. சொல்லப்போனால் ட்ரம்ப்புக்கே இதை பிடிக்கல. யோ என்ன இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்க, கிஃப்டில் ஏன் தரணும்னு கேட்குறப்ப, இங்கே பாரு இதுக்குள்ள ஓகே நான் மட்டும் அந்த பொண்ணை கையெழுத்து போட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை நாளை அப்படி பிரச்சனை சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு கோவம் வருது. என்ன ட்ரம்ப் என்னை பார்த்து என்னமா தெரியுது, சொத்துக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி இங்கேருந்து போகிறேன்னு வச்சுட்டிக்கா, என்னை விடு, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ட்ரம்ப்புக்கு கோவம் வருது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து, ஹே இவானா
அந்த ஆளுக்கு எவ்வளோ ஒரு அக்கறை இருக்குது, அந்த அக்கறைலாம் பண்ணிட்டாரு. இங்கே பாரு, உனக்கு எனக்கு அக்ரிமெண்ட்லாம் தேவையில்லை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அதுக்கடுத்து நாளே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா அந்த கல்யாணத்துக்கு ராய் வந்திருப்பாரு. அக்ரிமெண்ட் போடாமல் கல்யாணம் பண்ணது பிடிக்கல, இருந்தாலும் ட்ரம்ப்புக்காக அந்த கல்யாணம் வந்திருப்பாரு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜ் நடந்துட்டுருக்கு. அது இப்போ ஒரு பக்கம் பார்த்தா பிஸ்னஸ் வேற லெவல் போயிட்டுருக்கோம். இவன் ஆசைப்பட்டிருப்பால ட்ரம்ப் டவர் ஆரம்பிக்கணும்னு, அந்த ட்ரம்ப் டவரை வேற லெவல் கட்டிகிட்டு இருப்பான். அதுக்காக அந்த ஊரோட மேயர் இருப்பார்ல, அவருமே கைக்குள்ளே போட்டுக்குவான். இந்த மாதிரி எல்லா அரசியல்வாதிகளுமே கைக்குள்ளே போட்டு அவர் பிஸ்னஸுக்கு தேவையான எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படியே சில வருஷங்கள் போகுது. பார்த்தா ட்ரம்ப்புக்கு ஒரு பையனை பிறப்பான். அவனுக்கு டொனால்ட் ஜூலியன் பேர் வச்சிருப்பாரு. இவர் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குல. அப்போ தான் ஒரு நாள் இவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருப்பான். பார்த்தா ஆள் டோட்டலாக மாறி போயிருப்பான். இவங்க அப்போ தான் அண்ணன் மட்டன் பேசியிருப்பார்ல, இதெல்லாம் அவன் கரியரே க்ளோஸ் ஆகியிருக்கும். சரக்கு கடுமையாகி ஆள் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஆகியிருப்பான். இதை பார்த்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து, டே உங்கள் அண்ணன் ஒரு தோற்று போனோம்டா, உன் வீட்டுக்கு வந்து நினச்சது கஷ்டப்படாத, வெறும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கேயாவது இருக்கேன், உங்கள்கூட இங்கே தங்கன்னு கேட்குறப்ப ட்ரம்ப்புக்கெல்லாம் பிடிக்காது. நம்ம குடும்பத்துக்குள்ள தேவையில்லாமல் இதுக்கு அண்ணன் வரணும். அதுப்போ அண்ணனை பார்க்க இப்போதைக்கு சீப்பான தெரிஞ்சிட்ருக்கு. அதனால் அவங்க அண்ணன் காசு கொடுத்து, அண்ணா நீ இதுக்கு இங்கே இருக்க, இந்த காசு நீ வச்சுக்கோ, உனக்கு பிடிச்ச ஹோட்டலில் தங்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க அண்ணனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரின்னு எதுவுமே சொல்லாமல் அவங்க அண்ணன் மாட்டான்னு கிளம்பி போயிடுவான். அதுப்போ இந்த பக்கம் ஒரு பிஸ்னஸ் வேற லெவல் போயிட்டுருக்கு. வெறும் ட்ரம்ப் டவர்னு மட்டுமே ஆரம்பிக்காமல் அட்லாண்டிக் சிட்டியில் ஒரு கெஸ்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு ட்ரம்ப் தாஜ்மஹால் பேர் வைக்கணும். அந்த கெஸ்ட் ஓப்பன் பண்ணோம்னா நிறைய பேர் சூழல் எடுத்துக்குருவாங்க, நல்லாவே கல்லா கட்டலாம். இந்த கெஸ்ட் ஓப்பன் பண்ணாமல் கேட்குறப்ப இந்த விஷயம் ராய்க்கு பிடிக்காது. இங்கே பார்த்தோனால் இந்த மாதிரி கெஸ்ட்னால கொஞ்சம் ஆபத்தான ஒன்று, காசு போட்டோம்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்கிறப்ப ட்ரம்ப்பால் கேட்குற மாதிரி தெரில. அதுப்போ அப்போதைக்கு அமெரிக்காவில் நிறைய போராட்டங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு எய்ட்ஸை பற்றி கொஞ்சம் புரிதல் வந்திருக்கும். அப்போ இருந்த மக்கள் நிறைய பேர் எய்ட்ஸ் ஒரு தொட்டு நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த கேலஸ்பிலாம் இருப்பாங்களே, அவங்ககிட்ட வந்து எய்ட்ஸ் படம் நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து விழிப்புணர்வு தரதுக்காக நிறைய பக்கம் போராட்டம் போயிட்டு இருக்குவேன். இந்த விஷயம் ட்ரம்ப்புக்கு பிடிக்காது. இந்த கேங்கில் இருக்காங்க பார்த்தியா, இவங்களால எய்ட்ஸை பரவிட்டு இருக்கு, இவங்களும் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ராய்கிட்டே பேசுவார். இதை பார்த்து ராய்க்கு லைட்டாக கோவம் இருக்கும். பட் எதுவுமே பேசாமல் ஆள் சொங்கியாகவே இருப்பார். முன்ன மாதிரி ஆள் நல்லா எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் ஒரு மாதிரி சோர்வாகவே இருப்பாரா. இதை பார்த்து ட்ரம்ப்புக்கு ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தா அடுத்த நாள் ஒரு பார்ட்டி இருக்கும். அந்த பார்ட்டிலையுமே ராய் இருட்ட பேசிட்டே இருப்பார். இங்கேப்பா ட்ரம்ப்பு, இந்த கெஸ்லாம் ஆரம்பிக்காத, அதை ஆரம்பித்தா பிரச்சனைன்னு சொல்கிறப்ப இவெல்லாம் கேட்குற மாதிரி தெரில. இங்கே பாருங்க ராய், நான் உங்களை ஒரு லாயரை மட்டும் பார்க்கல, என் அப்பா மாதிரி பார்க்குறேன், அதான் உங்களுக்கு இவ்வளோ நாள் கூட வச்சிருக்கேன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவருக்கு வந்துடுது. இங்கேப்பா ட்ரம்ப், அதை தான் நானும் சொல்கிறேன், நானும் உங்கள்கிட்ட ஒரு லாயரை மட்டும் பிஹேவ் பண்ணல, இன்கேஸ் லாயர் இருந்தால் உங்கள்கிட்ட காசு கேட்டிருப்பேன், உனக்காக போட்ட கேஸெல்லாம் காசு வாங்கியிருப்பேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ட்ரம்ப்புக்கு வந்து வருது. என்னது காசு வாங்கியிருப்பீங்களா, ஓ உங்களுக்கு காசு தேவைப்படுதா, சொல்லுங்கள், நீங்கள் எனக்காக வாதாடி இருப்பீங்களே, அந்த பில்லம் கொடுங்க, நான் மொத்தமாக காசு தரேன்னு சொல்லிட்டு ராய்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். இதை பார்த்து ராய்க்கு லைட்டாக கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக ட்ரம்ப்புக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் கேட்டோன்னே ட்ரம்ப் ரொம்ப சோமாயிருவார். என்னென்னு பார்த்தா ட்ரம்ப்போட அண்ணன் இருக்கால, அவன் குடிபோதை கடுமையாகி ஆள் இறந்து போயிருப்பான். இதை கேட்டோன்னு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா அன்றைக்கே ஒரு நாள் இவங்க அண்ணனை பார்க்க வந்தான், ஒரு தம்பி வந்து இவங்க தான் கூட வச்சுருக்கணும், அவட கண்டுக்காமல் காசு கொடுத்து அனுப்பியிருப்பான். இப்போ பார்த்தா அவங்க அண்ணன் இறந்து போயிருப்பாள். இதை பார்த்து ரொம்ப அர்த்தமாக இருக்கும். நைட்டில் உட்காந்து தேவத்தி அழுதுகிட்டே இருப்பான். அவர் ஒய்ஃப்த்தை கூட இருந்து இல்லை என்ன பண்ணுறது, இல்லை கண்டுக்காதீங்கன்னு ஆதரவு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ட்ரம்ப் ஒரு வழியாக அவர் நினச்ச மாதிரி ட்ரம்ப் டவர் ஆரம்பிச்சிருவார். அந்த இனாகரேஷனுக்கு நிறைய பேர் வந்துருப்பாங்க. அது ஃபுல்லாகவே நம்ம வீட்டில் கூட இருப்பா. எல்லா பத்திரிக்கையிலும் பேட்டி கொடுக்குறதுலேருந்து எல்லாத்தையும் அவளே பார்த்துட்டு இருப்பாளா. இதை பார்த்து ட்ரம்ப்புக்கே கோந்துருது. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா கவனமும் அவர் மேலே இருக்கணும். இப்போ மீடியா எல்லாமே தொய்ஃப் தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு மாடல் மாதிரி அவ்வளோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லா கவனம் நம்ம மேலே இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒய்ஃப் மேலே கோருது. நைட் வீட்டுக்கு போய் இங்கே பாரு, இதுக்கு எடுத்து நீ டிவிக்கு போயிட்டு கொடுக்குறதோ இல்லை டாமினேட் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது, சும்மா என் பக்கத்தில் போஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும், இதை மட்டும் பண்ணுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒய்ஃபு கஷ்டமாக இருக்கும். அதுப்போ அவரை நல்லா ஒய்ஃப் பண்ண ஆரம்பிப்பார். இங்கே பாரு, எனக்கு இப்போ உங்களோட இருக்க பிடிக்குது, உனக்கு கிஸ் பண்ணால் எதை வேண்டாரூ பண்ணுற மாதிரி இருக்குது, அதுப்போ நீ உன் பிரிஸ்ட் இருக்குது பார்த்தியா, இதை செயற்கையா பிளாஸ்டிக்கில் பண்ண மாதிரி இருக்குது, எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒய்ஃபு செம்ம கடுப்பாயிரும். அவங்க திரும்ப ட்ரம்ப் திட்டுங்கிற பேரில், டே நீ மட்டும் எப்படி இருக்க, உன் மூஞ்சி பார்க்க ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குது பாரு, வயிறு துப்பு போட்டுருச்சு, அதுவும் முடி கொட்டி சொட்டோட ஆரம்பிச்சிருச்சு, நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றி சண்டை போட்டுருப்பாங்க. ஒரு கடத்தில் ட்ரம்ப் செம்மையாக கடுப்பாகி அவர் ஒய்ஃபை போட்டு அடி நடிப்பார். ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவர் ஒய்ஃப் அவரை ரேப் பண்ணுவார். இதை பார்த்து இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அடுத்த நாள்லேருந்து ட்ரம்ப் கிட்ட பேசுறதே கொஞ்சம் போயிடும். மீடியாக்காரங்க யாராக இருந்தால் சரி, அங்கே மட்டும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக மாதிரி இருப்பா. ஒரு பர்சனல் லைஃப்குள்ளே போயிட்டா ரொம்ப சோகமாக இருப்பா. ட்ரம்ப் கூட வாழ்றது அவள் பிடிக்காம போயிடும். அதே மாதிரியே தான் ட்ரம்ப்புக்கும் அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்க பிடிக்கல, இல்லை நிறைய பொண்ணுங்களோட அஃபர் வச்சுட்டு இருக்காரு. இப்படியே ட்ரம்ப் வாழ்க்கை போயிட்டே இருக்கு. பார்த்தா ஒரு நாள் ட்ரம்ப்பை பார்க்கறதுக்கு ராயம் வந்திருப்பாரு. ராயை பார்த்தோன்னா ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஆயிரும். ஏன்னா ராய் இருக்கார்ல, அவருக்கு எய்ட்ஸ் இருக்குது. அவர் கூட பார்ட்னர் ரசல் ஒரு பையன் இருந்தால, அந்த பையனுக்கு எய்ட்ஸ் இருந்திருக்கும். அந்த ரசல் இவ்வளோ நாள் ட்ரம்ப்போட ஆஃபீஸில் வேலை பார்த்துருப்பான். ஆனால் இப்போ அந்த பையன் வேலை அடிச்சு வச்சிருப்பாரு. இதை பார்த்து ராய்க்கு வந்திருக்கோம். டே ராய், உனக்கு ரசல் பார்த்து தெரியும்ல, அவைய பார்ட்னர், எதுக்கு உனக்கு கம்ப்யூட்டர் அடிச்சு வச்சுன்னு கேட்டால்
இங்கே பாருங்க அவனுக்கு எய்ட்ஸ் வந்துருக்கு, அவன்லாம் கூட வச்சுக்க முடியாது. அதுபோல் ஒரு கேம் சொல்கிறப்ப இதை பார்த்து ராய் கோந்து வருது. டேய் உன்னை வளர்த்துட்டது நான் தான்டா, இப்போ நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், நான் தான் உருவாக்குனேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ட்ரம்ப் கோந்து வருது. என்னது நீனு உருவாக்குனியா? இங்கே பாரு நீ அட்வைஸ் தான் பண்ண, மித்தபடி தொழில் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணது, நீ ஒன்றும் நான் வளர்த்துள்ள, நான் தான் வளர்த்துக்கிட்டேன், மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு ராயை எடுத்து பேசுவான். இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ அவளால் எதுவும் பேச முடியல, எய்ட்ஸ் வந்தனால ஆளை வீக்கிறவார், ஸோ எதுவுமே பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். கட் பண்ணி இந்த பக்கம் ட்ரம்ப் அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரா, பார்த்தா ராய் சொன்ன மாதிரியே ஒரு சம்பவம் நடக்கும். இவன் ட்ரம்ப் தாஜ்மஹால்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாள், அந்த கெஸ்டினும் படுத்துக்கிச்சு, போட்ட காசில் சுத்தமாக வேஸ்ட்டு. சொல்லப்போனால் இதனால் ட்ரம்ப்புக்கு பெரிய லாஸ் ஆகியிருந்திருக்கும். இதை பார்த்து ட்ரம்ப்புக்கு எடுத்துனே தெரில. கூட பணம் போட்டவங்க எல்லாருமே என் பணம் வேணும் பணம்னு கேட்டிருப்பாங்க. வேறு இல்லாமல் ட்ரம்ப்பு சொத்தில் விற்க வேண்டியது போயிருக்கும். இது போக ட்ரம்ப்பு கூட பிறந்தவங்க 4 பேர், 2 அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி. அதில் அண்ணன் இறந்து போயிருப்பாள். மீதி இருக்கிற அக்கா சுற்றி தம்பி சுற்றியும் ட்ரம்ப் எழுதவங்களான் இருப்பான். இதை பார்த்து அவங்க அம்மா கோந்து வருது. ஏன்னா ட்ரம்ப்போட அப்பா டிமென்ஷியலாக பாதிப்பட்டிருப்பாரு, அவருக்குன்னு இது சுயநினைவு இல்லாமல் இருக்கும். அது சாதகம் பயன்படுத்தி கையெழுத்தெல்லாம் பார்க்குறப்ப இதை பார்த்து அவங்க அம்மா கோந்து வருது. ஏண்டா நீ தான் வாழ்க்கை அழிச்சிக்கிட்ட, உனக்குன்னு அக்கா தம்பியில் இருக்காங்களே அவங்க சொத்தை எழுத்துற முடியாது, இங்கேருந்து படம் துரத்துறப்ப இதை பார்த்து ட்ரம்ப்பு கோந்து வருது. என்னச்சுனே தெரியாமல் நிறைய பொண்ணுங்களோட பழக்கம் ஏற்பட்டே இருக்கும். அது போக பார்த்தா வயிறு பெருசாகிட்டே இருக்குது, அதுவுமே ரொம்ப இன்ஃபர்டிலிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்குது. டாக்டரை மீட் பண்ணி டாக்டர் எனக்கு தொப்பை அதிகமாகிட்டே இருக்குது, அது போக முடியும் கொட்டி சொட்ட ஆரம்பிக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் கேட்குறப்ப சர்ஜரி பண்ணலாம், உங்கள் வயிற்றுல இருக்கிற ஃபேட்டில் ரிமூவ் பண்ணி அந்த ஃபேட்டை குறைக்கலாம், அது போக உங்கள் ஸ்கேல்பில் ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கூடாத மாதிரி பார்த்துக்கலாம், இந்த ஆப்ரேஷன் ஓகேன்னு கேட்குறப்ப ட்ரம்ப் ஓகேன்னு சொல்லுவார். கடைசி அங்கேருந்து போகிறப்ப டாக்டர் பார்த்து ஒரு கேள்வி வைப்பார். டாக்டர் எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ ஏதோ எய்ட்ஸ் நோய் போய் சொல்லிட்டு இருக்காங்களே அது எப்படி போட்டது, நம்ம கூட இருந்தாலோ நம்ம கூட பேசினா அந்த நோய் பரவுமா, அவங்களை தொட்டாலோ இல்லை அவங்க மூச்சு விடுவாங்களே அது மூலமாக பரவாமல் கேட்குறப்ப சேச்சே அதெல்லாம் பரவாது, ஏதாவது எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவங்களோட ரத்தமோ இல்லை உங்கள் ஸ்போமோ இருக்குல்ல அதை நம்ம உடம்புல போன மாதிரி எய்ட்ஸ் வரும், மற்றபடி அது பரவாயில்லன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அப்போ தான் ட்ரம்ப்புக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ அவனும் வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்துருப்பான். பார்த்தா டிவியில் ஒரு இன்டர்வியூ ஓடிட்டுருக்கு. பார்த்தா நம்ம ராய் இருக்கார்ல அவரோட இன்டர்வியூ தான். இவர் தான் ஒரு காலத்தில் ஒரு பெரிய லாயராக இருந்தார்ல, ஆனால் இப்போ பார்த்தா ஆள் ரொம்ப வீக்காக இருக்காரு. இதை பார்த்து டிவியில் இன்டர்வியூ விட்டுருப்பாங்க. சார் உங்களுக்கு என்ன ஆச்சு, நிறைய பேர் நீங்கள் ஒரு ஹோமோசெக்சுவல்னோ அது போக உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மையான கேட்டால் சேச்சே எனக்கு எய்ட்ஸ்லாம் கிடையாது, ஆக்சுவலி எனக்கு லிவர் கேன்சர் இருக்குது, அதனால தான் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு எய்ட்ஸ் இருக்கிறது காட்டிக்க மாட்டார். இதெல்லாம் ட்ரம்ப் டிவியில் பார்த்து இருப்பார். அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னதான் இவருக்கு ராய்க்கு சண்டை இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் அவரே ஒரு மென்ட்டார். ட்ரம்ப் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னா அதுக்காக ராய் தான். ஸோ நம்ம தான் ராயை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ராயை பார்க்க போவார். பார்த்தா ராய் கூட பார்ட்னராக ரசனை வச்சுருந்துருப்பாள், அவள் எய்ட்ஸ்னால இறந்து போயிருப்பான். அது போக கூடி சீக்கிரத்தில் ராய் சாகரமாக இருக்காரு. இதெல்லாம் ராய் கூடவே ட்ரம்ப் இருப்பான். அதுபோல் ராய்க்கு ஒரு கிஃப்ட் தருவான். திறந்து பார்த்தா டைமண்ட் கஃப்லிங்கு. ஆக்சுவலி இன்றைக்கி ராயோட பர்த்டே, ஸோ பர்த்டே கிஃப்டாக ரொம்ப காஸ்ட்லியான டைமண்ட் கொடுத்துருப்பான். இதை பார்த்து ராய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பாசக்கார பயலாக இருக்கான், நம்ம அவங்கள்ட்ட சண்டை போட்டப்போ கூட அதை மனசு வச்சுக்காம பேசிட்டு இருக்கானே, இவனுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் மனசுக்குள்ள பாராட்டிட்டு இருப்பாரு. பார்த்தா நைட்டு அந்த பர்த்டே பார்ட்டி இருக்கும். பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாரும் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ராயை உட்காந்துருக்கிறப்ப பக்கத்தில் இவான் உட்காந்துருப்பா. ராயை கூப்பிட்டு ஹே ராய் உங்களுக்கு ஒரு டைமண்ட் கொடுத்தாருல அது ஆக்சுவலாக டைமண்டே கிடையாது, அது ஃபேக்கு, வெறும் ஜிங்க்லேயே பண்ணுற மெட்டலை வச்சு டைமண்ட் ஏமாத்திருக்காரு, நீங்களே எமோஷனல் ஆகி இந்த பணக்காரர்கிட்ட பேசுவீங்களே அதை வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போகிறாரு, அதுக்காக எவ்வளோ பேர் ட்ராமா, இதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ராய்க்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கடைசி கூட ட்ரம்ப் மேலே ஒரு பேர் நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஆனால் பயபோல் கடைசி வரைக்கும் நம்மளை வச்சு காசு தான் பார்த்துக்குன்னு தெரிஞ்சோடனே அவர் ரொம்ப கஷ்டமாயிரும். அழுதுட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிடுவார். கட் பண்ணால் சில மாதம் கழிச்சு பார்த்தா ராய் இறந்து போயிடுவார். அவருக்கு ஃபியூனல் வந்துட்டுருக்கோம். ஆனால் ட்ரம்ப் அதெல்லாம் கட்டுக்கமாக தெரில. அவர் போட்டு ஆப்ரேஷனுக்கு போய் அவர் வயிற்று சரி பண்ணிக்குவார். அவர் உடம்புல இருக்கிற ஃபேட்டில் ரிமூவ் பண்ணி ஆள் ஸ்லிம் ஆகிடுவார். அது போக ஸ்கேல்பே ஆப்ரேஷன் பண்ணி ஆள் டோட்டலாக மாறி இருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு அவர் பிஸ்னஸ் அதிகமாக இருப்பார். நம்ம சின்ன வயசில் WWF பார்த்துருப்போம்ல, அது ஸ்பான்சராக இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் தான். இன்னும் ஒரு பிஸ்னஸ் மேனாக வேலை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அரசியல் ஆசை வந்துச்சு. பார்த்தா 1987 ஒரு ஜேர்னலிஸ்ட் கூப்பிட்டுருப்பாரு. இவரோட வாழ்க்கை கதை இவராகவே ஆட்டோபயோகிராஃபியில் தான் பார்த்துருப்பாரு. அதுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் கூப்பிட்டு கதையை அளந்து விட்டுருப்பாரு. பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்கில் ராய் பேசியிருப்பார்ல அது எல்லாமே இவர் பேச மாதிரி மாற்றி விட்டுருவாரு. இங்கே பார்ப்பா தம்பி, வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு 3 ரூல்ஸாக இருக்குது. ஆல்வேஸ் அட்டாக், நெவர் அட்மிட் ராங் டூயிங் அண்ட் ஆல்வேஸ் கிளைம் விக்ட்ரி ஈவன் இஃப் டிஃபீட்டட். இந்த 3 ஃபாலோ பண்ணுங்க, வாழ்க்கையில் சக்ஸஸாக இருந்திருப்பாரு. அதே அப்படியே ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ட்ரம்ப் த ஆர்ட் ஆஃப் டீல். இவருக்கு ராய் என்ன சொல்லியிருப்பாரோ அது இவரே உருவாக்குன மாதிரி புக்கில் இருப்பார். இதுதான் அவரோட பயோகிராஃபி. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அரசியல் வந்திருக்கும். இதோட தி அப்ரண்டிஸ்ங்கிற இந்த ஒரு படம் முடியுது. அப்ரண்டிஸா அப்படின்னா ஆபரேஷனா அப்ரண்டிஸ்ல அப்ரண்டிஸ்ல சித்தப்பா அப்ரண்டிஸ் APPREL என்ன எல்லோடா ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் காலேஜ் பண்ணிச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.